ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவலான தரமான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. சுத்தமாக அரைச்ச நல்லெண்ணெய் வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயோடு வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து என்ன பார்த்திங்கன்னா நெய், சுத்தமான நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டுமே வந்து நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த ஹோல் ஸ்பைசஸ் போடுவோம்ல, சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து பிரியாணி இலை, இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக வந்து பொரிஞ்சு வரட்டும். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நம்மளை ஓரளவுக்கு சேர்த்துட்டு அது வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும். லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து லைட் ப்ரௌனிஷாக வரட்டும். நமக்கு தெரியும்ல, பிரியாணிக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். பெரிய பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தட்டி தான் வந்து சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சேர்க்கணும் அப்படின்னா, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நல்லா அரைச்சி விழுது மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மில் வரும். அப்போ வந்து அந்த தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒன்றா சேர வந்து வதக்கி விடணும். இப்படி வதக்கணுன்னா ஃபைனலாக இந்த மாதிரி வரும். அதில் வந்து மல்லி இலையும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா, இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 3மே சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வந்து சேர்த்துருப்போம். இதில் முழுசாக சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நாம் வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கணுங்க. அதுதான் வந்து இதில் ஹைலைட்டேவும். இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா சீரகம், மல்லி, சோம்பு, அப்புறம் வந்து ஜாதிபத்திரி, அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ், இது எல்லாமே வந்து எடுத்துக்கணும். இது என்னென்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் அரைச்சி பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து வீட்டிலேயே அரைக்கிற கறி மசால் பவுடர். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துட்டு இது வந்து இந்த பவுடரோட இந்த கறி மசால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி அது வந்து நைட்டு உங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து கிடைக்குங்க. இந்த கலர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணிக்கான ஃப்ளேவரே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தோம். அரிசி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு அரிசி வந்து ரொம்ப கம்மியான நேரமே ஊற வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சா கூட போதும். ஊற வச்சுட்டு 1 டம்ளர் அரிசி அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். இப்படி தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி அளவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி அளவு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இது பார்க்கவே இப்போவே கொஞ்சம் அப்படியே எம்மியாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து தண்ணி அளவு அப்படியே சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு அப்படின்னா நம்ம வந்து 1.5 டம்ளர் வரைக்கும் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வரும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து விசில் போட்டு அந்த மாதிரி பண்ணலை. அம்மா வந்து தம் போட்டு தான் வந்து பண்ணாங்க. இந்த பிரியாணி எப்படி தம் போடுறது அப்படிங்கிறதும் வந்து ஃபைனலாக வந்து வரும். இது வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்க மாதிரி அடியில் வந்து பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் வந்து திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக அந்த டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்ததுக்கப்புறம் தண்ணியோட அளவு வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாகும். அதாவது பிரியாணிக்கும் தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிரும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தம் போடணும். தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம் போட்டால் வந்து போதுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து குக்கர் வந்து மூடி இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து தான் மூடி வச்சுருக்கோம். ஃபுல்லாக வந்து மூடலை. அதுக்கப்புறம் தம் போட்டு ஃபைனலாக வந்து ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி அதில் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வந்து பிரியாணி வந்து ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலோட சப்ஸ்கிரைப்